வல்லமை என்பது எது? ஒரு புத்தகம் என்ன செய்துவிடும், ஒரு சிந்தனை என்ன செய்துவிடும், ஒரு சொல் என்ன செய்துவிடும். சார்லி சாப்ளின் ஒரு வார்த்தை சொல்றார், ஒவ்வொரு படமும் நான் நடிக்க ஒப்புக்கொள்ளும் பொழுது வரும் முன் பணத்தில் முதல் $100 நான் புத்தகம் வாங்குகிறேன். இது சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆக சிறந்த பரிசு புத்தகம் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எது என்று கேட்ட பொழுது புத்தகங்கள் தான் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தவர் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் ஆப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் காட்டுங்கள், அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர். சொன்னாரே இப்பொழுது, உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்குள் செல். போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கையை யாரேனும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு. இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பிரான்சிஸ் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விடவும் பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்கிறார் லெனின். நான் இப்படி வாசித்துக் கொண்டே போகலாம். உலக போராட்ட வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது புத்தகங்களை யார் ஒருவர் கையில் வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக தன்னுடைய பெயரை வரலாற்றில் எழுதி சென்றிருக்கிறார்கள். இன்றைய தலைமுறைக்கு நாம் தர வேண்டிய ஆக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? வல்லமை கொண்ட ஒரு சமூகம் வர வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் இன்றைய இளைய தலைமுறைக்கு இதோ இந்த பெண் சொல்கிறேன், கையிலே விலை உயர்ந்த தொலைபேசியை வைத்துக் கொண்டிருப்பதனால் அதன் மூலமாக நீ எதையும் அடுத்தவர்களிடமிருந்து பெற்றுவிட முடியாது. நல்ல மரியாதையை முன்னால் இருக்கின்றவர்களிடமிருந்து நீ பெற வேண்டும் என்றால் விலையுயர்ந்த இந்த தொலைபேசியை கையில் வைப்பதை விட்டுவிட்டு ஒரு மிக அற்புதமான நூலை கையில் எடுத்துக்கொண்டு போ. அப்பொழுது தான் இந்த உலகம் உன்னை பார்த்து சிந்திக்கும்.